இங்கே ஒரு ஃபோனு, குத்துக்கல்லாட்ட உட்காந்து படம் சிரிக்கிறது பாரு. இங்கே ஒரு ஃபோனு. இந்த உலகம் எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா வந்து ஸ்டார்டிங்கில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அதாவது படம் பார்த்துக்கிட்டே, செல்லை நோண்டிக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே தூங்குவாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அது பழக்கமான காரணத்தினால இப்போ கல்யாணம் முடித்து பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோனை நோண்டாமல் இருக்கவே முடியல. ஸோ அதான் காரணம். இப்போது எனி டைமு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும். நான் எத்தனையோ டைம் திட்டேன். வீடியோவில் நீங்களும் கமெண்டில் கழுவி ஊற்றுறீங்க. அதை சொல்லியும் திருந்தலை, எங்கள் அம்மா சொல்லியும் கேட்கல. ஏன்னா ஃபோனை அதிகமாக நோண்டினா குழந்தைக்கு எதனா பாதிப்பு உண்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். சரி ஈவினிங் நான் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை ஆயிட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலி மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானை எடுத்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஃபோனை கொடு, நீ கொண்டா. ஏய், ஃபோனை நோண்டக்கூடாது இனிமே, சரியா? இப்போ வந்து எனக்கு எதுனா பண்ணி தெரியா? எத்தே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியும்? வேற பிரெட் அல்வா பண்ணுவியா? பண்ண தெரியுமா? போனை நோண்டாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்? 23,000 தடவை சொன்னேன். நீ பாத்ரூம்ல போன் எத்தனை தடவை சொன்ன? ஏய், நான் பாத்ரூம்ல போறேன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வரேன்னா சும்மா செல்ல நோண்டிட்டு ஒரு டக்குன்னு ஓடி வந்துருவேன். போன் பாட்டுன்னு ஓடுது, அதை பாத்துக்கினே குளிக்கிற, அத போனை பாத்துக்கினே குளிக்கிற, போனை பாத்துக்கினே பாத்ரூம் போற. அதுதான் உனக்கு எங்க இருக்குது, நான் பாக்கிறது உனக்கு எங்க இருக்குது? அதாவது நான் பாத்ரூம் போனேன்னா போனை ஒரு இடத்துல வச்சுட்டு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எதனா மோட்டிவேஷன் பாட்டு, எதனா ஒரு பாட்டு ஓடும். பாட்டுலாம் ஓடாது. அப்ப என்ன ஓடும்? சொல்லு என்ன? நான் ஒரு நியூஸ் பைத்தியம். எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் அப்ப எந்த நியூஸ் பாக்குறேன்? நான் பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால அந்த நியூஸ் நான் பார்த்துக்கிட்டே குளிப்பேன். இப்போ அது மேட்டர் கிடையாது. நான் ஒன்ன குறைச்சோன்னா நீ என்னைய குறை சொல்றியா? நான் உன் நல்லதுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீ செல்ல நோண்டாத. ஐயோ விக்டோரியா, நான் சொல்றது கேளு. சரி, நானுமே நோண்ட மாட்டேன், நீனும் நோண்டாத, சரியா? நான் சொல்றது கேளு. பிரெட் அல்வா வைக்க தெரியுங்களா? எனக்கு ஆக்சுவலி உண்மையிலேயே பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பார்க்கலாம் விக்டோரியா எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு செம்ம ஸ்பெஷலா வைக்கிறாங்கிறத பார்க்கலாமா? வைக்கிறியா? அப்பயாவது போனை நோண்டாம இருப்பிய, அதுக்கோசம் தான். போனே தொடக்கூடாது. நான் இங்க இருங்க, நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க பொண்ணு போனை நோண்டிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு பிள்ளைக்கு தான் பாதிப்பு வரும். நான் அப்புறம் போனை தூக்கி உடச்சிருவேன், அவ்வளவுதான் மரியாதை அப்பலாம் அவ்வளவு சொல்லிட்டேன். ஆமா, எங்க வீட்டுல எங்க அம்மாலாம் ரொம்ப சத்தம் போடுறாங்க. குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை பார்க்க மாட்டேற, வைக்க மாட்டேற, டென்ஷனா ஆகுது எனக்கு. சாயந்தரம் இனிமே பார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். இதுக்காக தான் காலையில போய் வங்கோலையா மதியம் ஃபுல்லா ஆட்டோ ஓடிட்டு வந்தேன். நான் மதியம் ஒரு 1000 ரூபாய் ஆட்டோ ஓடிட்டு வந்துட்டேன். ஏய், சிரிக்காத விட்டுற, சீரியஸா பேசிட்டு இருக்கேனா? சிரிக்கிறது அவ்வளவு இருக்கட்டாது. சரி, நீ பிரெட் அல்வா வை இப்ப போய், சரியா? இன்ட்ரெஸ்டா இரு விக்டோரியா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு தேவை பண்றதெல்லாம் ஒண்ணு. நீ வாங்கிட்டு வா சுபா, நான் வைக்கிறேன்னு ஒரு பாசமா. நான் இப்பவும் இந்த பிரெட் அல்வா வைக்கிறது நான் திங்கிறதுக்காக இல்ல. சரி, அப்பவாச்சும் குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலையை பார்ப்பாளே, அவளுக்கு ஒரு இதுல ஃபோக்கஸ் ஆகும், ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் வரும்ல. இப்ப டெய்லி 2 நாளைக்கு ஒரு டைம் ஒரு சமைக்க எதுனா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதுனா ஒரு விஷயத்துல. என் வீட்டுலதான் இப்படி இருக்காங்களா இல்ல எல்லாரும் வீட்லயும் இப்படித்தான் இருக்காங்களான்னு தெரியல. சரி, ஓகே மைண்ட் ஃப்ரீயா விடு. ஓகே, ஃப்ரீயா விடுங்க. இந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பண்ண வேண்டியது உன் வேலை. சும்மா இரு விக்டோரியா, டென்ஷன் ஏத்தாம. உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்?
போனோடனே நான் அனுப்பிவிடுவேன், ஜிபே பண்ணுடின்னு சொன்னேன். நான் போனை நோண்டிட்டு இல்ல, இங்க பாலை காய்ச்சிட்டு இருந்தேன், புரியுதா? பால் கையில வச்சுக்கோ தானே சொல்லிட்டு போறேன் போனை. ஏன் போன் அடிச்சா? அங்க 10 பேர் நிக்கிறாங்க கடையில, நான் நின்றுகிட்டே இருக்குவா, அவங்க அந்த அக்கா மூஞ்ச பாக்குறாங்க காசுங்க. 3 நிமிஷம் தான்டா. 3 நிமிஷம்னாலும் ஏன் நிக்க விடுறேன்னு கேக்குறேன். உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறேன் நான் போகும்போது? நான் செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம், உட்காந்து போன் நோண்டினாலும் குத்தம், எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிட்டு இருப்பேன். என்கிட்ட சொல்றேன், போன் எடுத்துட்டு போட்டு தானே ஜிபே பண்ண. ஏய் சும்மா ரெடி கத்தாம, சும்மா ரெடி. பெட்ரோலும் வேணாம், ஒரு இளவும் வேணாம், ஆளை விடுங்க முத. நீ என்னமோ செஞ்சுட்டு போ, எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம் எதுவுமே. பெட்ரோலும் வேணாம், ஒன்றும் தேவையில்ல போ. ஒன்றும் தேவையில்ல போ, வேணாண்டி போடியண்டு. நான் உனக்கு சாதகமா எல்லாமே பண்ணணும், உனக்காக பண்ணணும், ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ரொம்ப என்னை வந்து ரொம்ப இது பண்ற, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது மனசு. இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்கேன். எதுக்கு கோவப்படுறேன், எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் காரணம் இல்லாம கோவப்பட மாட்டேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லைன்னா கண்டிப்பா கோவம் வந்துடும். சரி, இருந்தாலும் நம்ம லைஃப்ங்கிற ஒரு வட்டத்துல இருக்கிறோம், ஒரு ஜோன்குள்ள இருக்கிறோம். கோபங்கள், கவலைகள், ஏக்கங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே இந்த ஜோனுக்குள்ள வரதான் செய்யும். நம்ம தான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்ததை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே போகணும். நம்ம எதுக்காக இந்த விளாக் ஆரம்பிச்சோமோ அதை நோக்கி போவோம். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி, நான் ரியலி சாரி. நான் எதுக்காக கோவப்படுறேன்னு எனக்கே தெரியல. என் ஒய்ஃப்கிட்ட போய் பேசலாம். அவளுக்கு தெரியும் நான் வந்துடுவேன்னு. எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் நான் வந்துடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். போய் பார்க்கலாம். உண்மையில அவள் நல்லவதான். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறவங்க அவளை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகி போனாதான் லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சரி வாங்க போகலாம். ஆண்டியா? சூப்பரா இருக்கு, மணக்குது உள்ள வர, அதான் எழுந்துச்சு வந்தேன். ஐயோ தங்க புள்ளிக்கு வேர்க்குது எத்தே, என் பொண்டாட்டிக்கு வேர்க்குது. தன்னால வெந்து வேக்கால வேகுறா என் பொண்டாட்டி. தங்கப்புள்ள நீ நல்லா செய்யுமா, அழகா செய்யுமா தங்கப்புள்ள, அறிவு பார்த்து செய்ய, கையில சூடு பட்டுறாம. சரியா? வேர்க்குதான் எனக்கு. குண்டால வருகிறா தங்க வர. இந்த குண்டால பெட்டை வந்து குண்டால வருகிறா. இங்கே உங்க அம்மா உட்காந்து பாதாம் பழம் திண்டுகிட்டு இருக்கிறத. முந்திரி 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 முந்திரி. என் பொண்டாட்டி தேவலாம கோவப்பட்டேன். நான் கொஞ்ச நேரத்துல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இல்லத்தே, நம்ம சொல்றதை கேட்கணும். இல்லத்தே, கேட்டா தானே. நான் யாருக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? காலையில எழுந்துச்சு யாருக்காக ஆட்டோ ஓடுறேன்? யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம 2 பேரு, இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம 2 பேரை வந்து புரிஞ்சு, சரி எதுக்காக சொல்றாங்க, எதுக்காக பண்றாங்க எல்லாம் சொல்லணும். இந்த வேர்வை வந்தா தண்ணி கொத்துனுக்குது, பானை கொத்துனுக்குது, நீங்க வேற சும்மா கிடக்க மாட்டிய. வேர்வை வரத்தான் செய்யும், வேக்கால நின்றா வேர்வை தான் வரும். ஆமா, இப்ப வந்து நில்லுங்க, நீ ஒரு 10 நிமிஷம் இல்லுங்க. வேக்கால இருந்தா வேர்வை வரத்தான் செய்யும். அப்பெல்லாம் பேசக்கூடாது. இப்ப அழகான அம்சமான ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆயிட்டு இருக்குது. பிக்டோ பிரெட் அல்வா. ஐயோ என் பொண்ணு வேர்க்குது. ஐயோ வேர்க்குது. ஐயோ கிளம்பிடுவோம். சரி ஓகேங்க, பிரெட் அல்வா பண்ணட்டும். நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பிரெட் அல்வா எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு டேஸ்டாக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வேலை, இந்த மாதிரி பிரெட் அல்வா, கேசரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி எதனா சமையல் இது மாதிரி பண்ண வச்சோம்னா அந்த மதிய டைங்கில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறத நம்ம தவிர்க்கலாம்.
மேபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கன்சீவாக இருக்கிறவங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகலாம்னு இப்போ முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங்காக போயிட்டு இன்னும் ஒரு 5-6 மணிக்கு போயிட்டு ஸ்டோரி புக்கு, அப்புறம் வந்து நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் புக்கு, அப்புறம் வந்து விடுகதை புக்கு, இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். யாருமே நோண்டாதீங்க. விக்டோரியா உனக்கு தான் சொல்கிறேன், சொல்லிட்டேன். சொல்ல நோன்றதை குறைச்சொறணும், சரியா? இந்தா சொல்லிக்கினே இருக்கிற அந்த ஒரு ஆள் செல்ல தான் நோண்டினு இது பொழுதோட பாருங்க. இந்தா செல்ல தான் நோண்டினு. டைம் என்ன இவ்வளவு நேரமா பாக்குறீங்க? டைம் இந்த ரீல்ஸ், இந்த ரீல்ஸ். அப்ப அம்மா இப்படி இருந்தா அப்ப கண்டுக்குட்டி எப்படி இருக்கும்? கண்டுக்குட்டி எப்படி இருக்கு? கண்டுக்குட்டி அப்படித்தான் இருக்கான். விக்டோரியா பயங்கரமா வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெடியா நிக்குது. குண்டா சட்டியில பண்ணி நிக்கிறாங்க. பிரெட் அல்வா இதுல தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பயங்கரமா விக்டோரியா முகத்தை காட்டு. ஏ புகம்பக்காடி பயங்கரமா பண்ணி நிற்கிறாங்க. பொரியுது பிரெட் அல்வா பொரியுது. ஆமா, முந்திரி பாதாம் பருப்புலாம் ரெடியா இருக்குது. செய்யட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பிரெட் ஆம்லேட்டா எனக்கு கேசரி மாதிரி இருக்கு. அது சரி, நீ காட்டு. பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட் இல்ல, பிரெட் அல்வா. சரி, ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விக்டோரியா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பிரெட் அல்வா பண்ணி நான் சாப்பிட போறேன். சாப்பிடவா? ஏதாலும் பிரெட் அல்வா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா களிமா இருக்குது, விக்டோரியா. பா, நீ பஸ் வாங்கிப்பா. நீ வா. எனக்கு என் கையால ஒரு வாய் வாங்க மாட்டியா? என் கையால வாங்க மாட்டியா? நீ கையை பிடிச்சுதான் வாங்கணும். ஓகேவா? சூப்பர். ஆயா கொடுத்துருவா போ. மாமாட்ட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு தங்கம். கொஞ்சமா வாங்கிக்கமா தங்க புள்ள. அழகு புள்ள தங்கம். போதும். So guys, மொத்தமா முடிச்சிட்டேன். தகட்டிரும் முடிஞ்சு. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்யூ. உட்காருங்க தங்கப்புல, உட்காருங்க. செல்லக்குட்டி சூப்பரா ஒரு பிரெட் ஆம்லேட் பண்ணிட்டாங்க. செம்ம டேஸ்ட். ஐயோ, பிரெட் ஆம்லேட் இது. பிரெட் ஆம்லேட் கடைக்கு போய் சாப்பிடுறேன், உனக்கு தெரியாது? சாரி, பிரெட் அல்வா. பிரெட் ஆம்லேட் சொல்றேன். சாரி. சூப்பரா ஒரு செம்ம டேஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு. பிரெட் அல்வா செம்ம டேஸ்ட். உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அங்கப்பல பாத்தீங்களா? என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சூப்பரா செஞ்சிருக்கா. ஊர்ல இல்லாத பொண்டாட்டி தான் எனக்கு. என் தங்க பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டி. போய் கழுவிரு கையோட. ஓகேவா? வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எதனா பண்ணிக்கிட்டே இருங்க. உனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். வீட்டில் இருந்துக்கிட்டு செல்ல நோண்டக்கூடாது. செல்ல நோண்டா எனக்கு பிடிக்காது. இப்போ உடனே போகிற, உள்ளே வச்சுட்டு குளிச்சோன்னே வெளியே கிளம்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற. உன்னை நேராக கூட்டிகிட்டு எங்கே போகிறேன்? பார்க்குக்கு போகிறேன், சரியா? போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், எதனா ஒரு ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டே போவோம். உன் மனசில் உள்ளதை ஏன்டா சொல்லு, என் மனசில் ஒன்று சொல்கிறேன், சரியா? இப்போ கிளம்பு, ஓடுங்க தங்கப்பில் ஓடுங்க. சரித்த போய்ட்டு வா, நானும் குளிச்சு வரேன். சரி, ஓகேங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் என்னன்னா, நான் சொல்ல வரது முக்கியமாக வந்து என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. கோபங்கள் வந்தாலும் அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே காம் ஆகி அடுத்த லெவலுக்கு கட்டில் மூவ் ஆகி போயிருங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்க்குக்கு போகிறோம். பாய்.